தமிழக அரசியல் அரங்கில் எதுவும் மாறவில்லை என்கிறார் கார்த்தி சிதம்பரம். யாரை குறிப்பிடுகிறார்? தமிழ்நாட்டு அரசியலில் எதுவும் மாறவில்லை என்று உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு கருத்து தெரிவித்து திரு கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்திருக்கிறார். கைதை சொல்கிறாரா, பேச்சை சொல்கிறாரா என்பது உற்று கவனிக்கணும். பேச்சு பற்றியும் அவர் விமர்சனத்தை வைத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியலில் எதுவும் மாறவில்லை என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி தோழமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய முகங்களாக ஒருவராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரத்துடைய கருத்து வந்திருக்கிறது. இந்த ஒரு வரியை தான் போட்டிருக்கிறாரு. இந்த ஒரு வரியோடைய அர்த்தம் என்ன? அவர் இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரா, இல்லை அவர் பேச்சை குறிப்பிடுறாரா, ரெண்டையும் குறிப்பிடுறாரா என்பதை அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிப்பார்கள். இன்று மாலையோ இன்று இரவோ விசாரணைக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றமும் அதை உறுதி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு பிறகு இன்றே விடுவிக்க நீதிபதி சொல்லியிருக்கிறார். அரசு தரப்பிலையும் அவர் சொந்த பெயரில் விடுவிக்கப்படுவார், அவரை ரிமாண்ட் செய்யறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு கூறியிருக்கிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் என்பது ரொம்ப முக்கியமானது நேர்களே. இந்த நேச்சர் ஆஃப் அரெஸ்டே ரொம்ப பெரிதாக பேசப்படுகிறது. ஒரு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சமீப ஆண்டுகளில் கைதாகலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். உதயநிதியுடைய முன்னத்தியராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் கைதாகலை. அவருக்கு முன்னத்தியவராக வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் திரு மு.க. ஸ்டாலின், அவரும் கைதாகலைங்கிறத பார்க்கின்றோம். கடைசியாக நடந்த இது போன்ற ஒரு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் என்றால் திரு கருணாநிதி அவர்களுடைய அரெஸ்ட் நம்ம பார்க்க முடிகிறது. அன்று அவர் முன்னாள் முதலமைச்சர். அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைதாகி இந்த விவகாரம் நீதிமன்ற படிக்கட்டுகளை எட்ட நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க இன்றைக்கே விடுவிச்சிருங்க என்று அரசு தரப்பிலையும் இல்லை, அவரை ரிமாண்ட் செய்ய திட்டம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. நாளை இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய புதிய அரசுடைய பட்ஜெட் தாக்கல் ஆகிறது. நிச்சயமாக சூறாவளியாகத்தான் இருக்க போகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதற்கான அத்தனை அறிகுறிகளையும் நம்ம திரையில பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.